வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகிறேன். நாம் இப்பொழுது காணவிருக்கின்ற ஜோதிட ஜாதகமானது சமூகத்திலேயும் உலக அளவிலும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மனிதருடைய ஜாதகம். பல்வேறு துறையிலே பல்வேறு நபர்கள் பல்வேறு வகையிலே மிக புகழ்பெற்றவர்களாகவும் உலக மக்களால் அறிந்தவர்களாகவும் பல்வேறு பேர்கள் இருக்கிறார்கள். அவற்றில் இவர் மிக முக்கியமானவர். இவர் உலக அளவிலே தனக்கென்று ஒரு பக்தர் கூட்டத்தை வைத்து கொண்டிருப்பவர். இவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கென்றே இவருடைய ஆன்மீக சம்பந்தமான பிரசார கூட்டங்களிலே பல லட்சம் பேர் ஒவ்வொரு முறையும் அமர்ந்து இவர் கூறுகின்ற அருள்வாக்கை கேட்க ஆவலோடு இருப்பவர்கள். இவர் வேறு யாரும் இல்லை, சுவாமி நித்யானந்தா. உங்கள் எல்லோருக்கும் சாமி நித்யானந்தாவை பற்றி தெரியும். மிக சிறந்த யோக கலை பெற்றவர், மிக சிறந்த ஆன்மீக பிரசாரம் செய்யக்கூடியவர், மிக வசீகரமானவர், உலக அளவிலே தனக்கென்று பக்தர்கள் கூட்டத்தை மிகுதியாக பெற்றவர். இவர் ஏன் ஆன்மீகத் துறையிலே நுழைந்தார்? எவ்வாறு இவர் உலக அளவிலே புகழ் பெற்றார்? இவருக்கு யோக கலையிலே மிகுந்த நாட்டமும் மிகுந்த பேராற்றலும் எவ்வாறு கிடைத்தது என்பதை நாம் அவருடைய ஜனன ஜாதகத்தின் வழியாக தற்போது காணலாம். அவருடைய பிறந்த தேதியானது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1978ஆம் ஆண்டு அதிகாலை 12:32க்கு பிறந்திருக்கிறார். அவர் பிறக்கின்ற பொழுது அவருடைய லக்னமானது கன்னி. கன்னி லக்னத்திலே பிறந்த இவர் சிம்ம ராசியிலே பிறந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலே ராகுவும் 3ஆம் இடமான விருச்சிகத்திலே லக்னாதிபதி புதனும் 4ஆம் இடமான தனுசிலே சுக்கிரனும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் 7ஆம் இடமான மீனத்திலே கேதுவும் 10ஆம் இடமான மிதுனத்திலே குருவும் 11ஆம் இடமான கடகத்திலே செவ்வாயும் 12ஆம் இடமான சிம்மத்திலே சனி பகவானும் சந்திர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இவருடைய லக்னத்திலே ராகு அமர்ந்திருப்பது சில பேர் சொல்லலாம் சர்ப்பதோஷம் இருக்கின்றதே அப்படி என்று. உண்மைதான். ஆனால் ராகு என்பவர் தன்னிச்சு இருக்கின்ற பொழுது அவர் யாருடைய நட்சத்திரத்திலே இருக்கின்றார் என்பதை காண வேண்டியது மிக அவசியமாகும். இவர் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார். அதாவது ரோகிணி நட்சத்திரத்திலே ராகுவானவர் அஸ்தம் நட்சத்திரத்திலே இருக்கிறார். அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரமாகும். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறதுனால் இவருக்கு அதாவது ராகு பகவான் சுப கிரகமாகவே இங்கு கருத வேண்டும். எனவே ராகு லக்னத்திலே இருந்து கெடுதல் செய்ய மாட்டார். மேலும் அவரை யாரும் பார்க்கவில்லை, எந்த ஒரு கிரகமும் சேரவில்லை. எனவே ராகு பகவான் இங்கு சந்திரனாகவே நாம் பாவிக்க வேண்டும். மேலும் லக்னாதிபதியான புதன் 3ஆம் இடத்திலே அமர்கிறார். 3ஆம் இடம் என்பது ஒரு சிறந்த இடம் இல்லை என்றாலும் புதன் பகவான் அங்கே அமர்ந்திருப்பது அவருடைய சுயசாரத்திலே, அதாவது கேட்டை நட்சத்திரத்திலேயே புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். கேட்டை நட்சத்திரத்திலே அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருப்பதனால் புதன் பகவான் இங்கு சுபத்தன்மை பெறுகிறார். மேலும் நாளிலே அமர்ந்திருக்கிற சூரியன் மற்றும் சுக்கிரன், இங்கு 2 பேரிலே சுக்கிரன் இவருக்கு யோகாதிபதி ஆவார். லக்ன ரீதியாக கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் யோகாதிபதி. அங்கு இருந்து அவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறார் என்றால் மூல நட்சத்திரமான கேதுவோடைய சாரத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் தேவகுருவால் நேருக்கு நேர் பார்க்கப்படுவதால் சுக்கிரனும் இங்கு சுபத்தன்மை பெறுகிறார். எல்லாம் சரி. ஆனால் பூர்வ புண்ணியாதிபதியான சனி பகவான் 12ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதால் அதனால்தான் இவரால் சந்நியாச யோகம் பெற முடிந்தது. பொதுவாக 2லேயோ 12லேயோ சனி பகவான் லக்னத்துக்கு இருந்தால் அவர் சந்நியாசி யோகம் பெறக்கூடிய வாய்ப்பு மிகுதியாக காணப்படுகிறது. பல்வேறு ஜாதகங்களிலே ஆராய்ச்சி செய்யும்போது அவை உண்மை என்பது புலனாகிறது.
இவ்வாறு 12லே அமர்ந்திருக்கிற சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி பகவான், சுக்கிரனுக்கு பிறகு இன்னொரு யோகக்காரகனான சனி பகவான் 12லே அமர்ந்து சந்நியாசி யோகத்தை கொடுத்து விட்டார். சரி, சந்நியாசி யோகம் என்பது பல்வேறு நபர்கள் பல்வேறு வகையிலே சந்நியாசியாக ஆகிறார்கள். ஆனால் இவருக்கு எப்படி இவ்வாறு உலக புகழ் பெற முடிந்தது என்று பார்த்தோமானால், ஒரு ஜாதகத்திலே ஒரு கிரகமோ 2 கிரகமோ வக்ரமாக இருந்தால் அவர்களுக்கு வக்ர புத்தி இருக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் 2க்கு மேல் கிரகங்கள் வக்ரமாக இருந்தால் அந்த ஜாதகம் மிகுந்த பலமுடைய ஜாதகமாக மாறிவிடுகிறது. இங்கு பார்த்தோமானால் புதன் பகவான் வக்ரமாக இருக்கிறார், சனி பகவானும் வக்ரமாக இருக்கிறார், அங்காரகனான செவ்வாய் பகவானும் வக்ரமாக இருக்கிறார், குரு பகவானும் வக்ரமாக இருக்கிறார். மொத்தம் 4 கிரகங்கள் ஒரு ஜாதகத்திலே வக்ரமாக இருப்பது மிக மிக வலிமை உடைய ஜாதகமாகவும் மிக மிக யோகக்கலையிலே தேர்ச்சி பெறக்கூடிய ஜாதகமாகவும் மாறிவிடுகிறது. அதனால்தான் சுவாமி நித்யானந்தவால் குண்டலினி சக்தியை பற்றி அறிய முடிந்தது. அதில் மிகுந்த திறமை உடையவராய் மாற்றக்கூடிய சக்தியை அவருடைய ஜனன ஜாதகம் கொடுத்திருக்கிறது. பல்வேறு பிரசங்களிலே அவர் குண்டலினியை பற்றி மிக நீண்ட நேரம் உரையாற்றக்கூடிய அறிவு அவருக்கு ஏற்பட்டதற்கு காரணம் அவருடைய ஜனன ஜாதகத்திலே 4 கிரகங்கள் வக்ரமாக இருப்பது. ஆனால் 7க்குரியவனான குரு பகவான் 10ஆம் இடத்திலே அமர்ந்து கேந்திராதிபத்திய தோஷம் கொடுத்ததினால் இல்லறம் இவருக்கு அமையவில்லை. மேலும் கலத்திர ஸ்தானாதிபதியான கலத்திர காரகனான சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்திலே அமர்ந்து கேந்திராதிபத்திய தோஷம் அமைந்தால் 7க்குரிய கலத்திர ஸ்தானனும், அதாவது கலத்திர ஸ்தானாதிபதியான குருவும் கலத்திரக்காரகனான சுக்கிரனும் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு இல்லற வாழ்க்கையை முழுமையாக அகற்றிவிட்டது என கூறலாம். இவ்வாறு 2 சுப கிரகங்களும் கேந்திராதிபத்திய தோஷம் கொடுத்தாலும் 4 கிரகங்கள் வக்ரமாக புதன் பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான் வக்ரமாக இருப்பதினால் இவருக்கு ஜோதிட கலையிலும் இவருக்கு ஆற்றல் இருக்கும், ஆன்மீகத்திலும் நாட்டம் இருக்கும், யோக கலையிலும் மிக தேர்ச்சி பெற்றவராய் இவர் விளங்குவார். இவர் பிறக்கின்ற பொழுது நடந்த திசைகளை பார்க்கின்ற பொழுது இவர் பூர நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். எனவே பிறக்கும் பொழுதே சுக்கிர திசை. நான் ஏற்கனவே கூறியது போல் சுக்கிரன் கேந்திராதிபத்திய தோஷம் என்பது கொடுத்ததினால்தான் இளம் வயதிலேயே அவர் சுக்கிரனில் பிறந்தாலும் சிறிது காலம்தான் அது இருந்திருக்கிறது. பிறகு பார்த்தீங்கன்னா சூரிய தசை வந்துவிட்டது 1978. சூரியனாகப்பட்டவர் இவருக்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதினால் இறையருள், அதாவது சிவபெருமானின் மேல் நாட்டம் கொண்டவராய் சிறு வயதிலேயே இவர் மனதில் ஆழமாய் சிவபெருமான் பதிந்திருப்பார். பிறகு வந்தது சந்திர தசை. சந்திரனும் 12ஆம் இடத்திலே இருப்பதினால் 12ஆம் என்பது தேடல் என்பதை இடத்தை குறிக்கக்கூடியதாகும் மற்றும் தூக்கம் என்பதை குறைக்கக்கூடியதாகும். அங்கு இவரோடு சனி பகவானோடு சேர்ந்து இருப்பதனால் இவர் சன்னியாசி நாட்டத்தில் ஈடுபட்டிருப்பார். சந்திரன் என்பவன் மனோகாரகன், அவருடைய சந்நியாசக்காரனான காமக்காரகன் என்பார்கள் சனி பகவானை. அவர் சந்திரனோடு சேர்ந்தனால் காமம் இவருக்கு அடிபட்டிருக்கும். ஏனெனில் அது லக்னத்துக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்திருப்பதனால் இவருக்கு சராசரியான மனித வாழ்க்கை ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. எனவே தான் சிறு வயதிலேயே இவரால் யோகக்கலையிலும் ஆன்மீகத்திலும் நாட்டம் கூடியவராய் அமைந்திருக்கும். மேலும் அதுக்கு பிறகு வந்தது பார்த்தீங்கன்னா 1994ஆம் ஆண்டு செவ்வாய் பகவானுடைய திசை வந்திருக்கு. செவ்வாய் பகவான் 3 மற்றும் 8க்குரியவர். அவர் 11ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் மிகுந்த பலத்தை அவர் செவ்வாய் பகவான் கொடுப்பார், மிகுந்த ஏற்றத்தையும் கொடுப்பார். எனவே தான் 1994ஆம் ஆண்டு முதல் இவருக்கு மிக மிக ஏற்றத்தை அங்காரகன் கொடுத்திருப்பார். பிறகு 2001ஆம் ஆண்டு ராகு தசை வந்திருக்கிறது. ராகுவானவர் லக்னத்திலே இருப்பதினால், அவர் சந்திரனுடைய சாரத்திலே இருப்பதினால் இவர் மிக உலக புகழ் பெற்ற ஒரு சந்நியாசியாக திகழக்கூடியவராக உலக அளவிலே அறியப்பட்டவராக இருப்பார். இவ்வாறு இவருடைய ஜாதகத்திலே பிறக்கின்ற பொழுது சுக்கிரதசை இருந்தாலும் அவை ஒரு 11 மாதம் தான் நடந்திருக்கிறது. அதன் பிறகு விற்று பார்த்தோமானால் வந்ததெல்லாம் சந்நியாசி யோகம் கொண்ட திசைகளாகும். சூரியனாகவும் இருக்கட்டும், சந்திரனாகவும் இருக்கட்டும், அங்காரகனாகவும் இருக்கட்டும், ராகுவாகவும் இருக்கட்டும். இவ்வாறு இவருக்கு சந்நியாசி யோகங்களாகவே திசைகள் வந்ததனால் இவர் உலகப்பெற்ற சந்நியாசியாக திகழ்கிறார். வருகின்ற 2019ஆம் ஆண்டு
நவம்பர் மாதம் முதல் குரு தசை இவருக்கு ஆரம்பிக்கிறது. இந்த குரு தசையாகப்பட்டது இவரை உலக புகழ் பெற வைக்கும். 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அது அவருக்கு நல்ல இடம் இல்லை என்று கூறினாலும் அவர் இருக்கின்ற வீடானது மிதுனம். மிதுனம் என்பது புதனுடைய வீடு. குரு பகவான் மிதுனம் மற்றும் கன்னியிலே வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய சுயசக்தியை இழந்து புதனுடைய ஆற்றலை தான் அவர் வெளிப்படுத்துவார். அவ்வாறு இருக்கையில் இவர் 10ஆம் இடத்தில் அமர்ந்து தசையை நடத்துகின்ற பொழுது அது புதன் தசையாகவே நாம் கருத வேண்டும். புதன் என்பவர் இவருடைய லக்னாதிபதி. ஆகையால் இந்த குரு தசையானது இவருக்கு மிக மிக உயர்ந்த இடத்திலே அமர வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அரசாங்கத்திலும் இவர் மிக உயர்ந்த இடத்தில் அறிவுரை கூறக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தவராய் இந்த இந்திய திருநாட்டில் விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குரு தசையிலே இவருக்கு இருக்கிறது என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குரு தசையானது 2035ஆம் ஆண்டு வரை நடக்கிறது. இந்த 16 ஆண்டுகள் அவருக்கு அரசியல் துறையிலும் அரசு மட்டத்திலும் மேலும் ஆன்மீகத்திலும் உலக புகழ் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நித்யானந்தா என்பவருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பதை நாம் அறிவோம். அவையெல்லாம் லக்னத்திலே இருந்த ராகு அவர் என்னதான் சந்திரனுடைய சாரத்திலே இருந்ததனால் மிக உயர்ந்த இடத்திலையும் நல்ல பலன்களையும் கொடுத்தார் என்றாலும் லக்னத்திலே ராகு இருந்தால் சில சுய பிரச்சனைகள் ஏற்படும். சமூகத்திலே அவருடைய பேருக்கு களங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தான் ராகு செயல்பட வேண்டும். ஆனால் ராகு இங்கு யாரோடும் சேராதனாலும் யாருடைய பார்வையும் பெறாததினாலும் அவர் வெறும் சந்திரனுடைய சாரத்திலே இருந்து சந்திரனாய் அவர் செயல்படுவதால் ராகு பகவான் சந்திரனைப் போலவே இவருக்கு உயர்ந்த பலனை கொடுத்தார். ஆனால் பின்னால் இவருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்தார். ஏனெனில் சந்திரன் என்பவர் பெண் கிரகம். அவற்றையெல்லாம் மீறி இவர் தன்னுடைய யோக பலத்தால் மிக உயர்ந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் வெளியே வந்திருக்கிறார். ஆனால் வரப்போகின்ற குரு தசையானது மிக உயர்ந்த இடத்திலே மீண்டும் மீண்டும் அவரை அமர வைக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு தெரிவுபடுத்திக் கொள்கின்றேன். இதுபோன்று பல்வேறு துறையிலே மிக உயர்ந்த இடத்திலே இருப்பவர்களுடைய ஜாதகத்தை இனி வரும் எபிசோடிலெல்லாம் இனி வரும் கட்டுரையிலெல்லாம் நாம் தொடர்ந்து காணலாம். எனவே என்னை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ செய்ய வேண்டுமெனில் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் அல்லது கீழே இருக்கின்ற என்னுடைய அலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். மேலும் என்னை நீங்கள் ஸ்கைப்பிலையும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.